ப்ரீ டயபெட்டிஸ்னால் என்ன, அதை ரிவர்ஸ் பண்ணலாமா? ப்ரீ டயபெட்டிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சர்க்கரையோடைய முன்னிலை, அதாவது சர்க்கரை வியாதி வர்றதுக்கான முன்னிலை, அதாவது உங்களுடைய HbA1c 3 மாச சர்க்கரையோட அளவு 5.7லேருந்து 6.4 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது நம்ம ப்ரீ டயபெட்டிஸ் சொல்லுவோம். இந்த ப்ரீ டயபெட்டிஸ்க்கான நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்று ஒபிசிட்டி, ஜெனட்டிக்கல், இல்லைனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், நீங்க ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணல, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருக்கீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப லேசியா இருக்குன்னா உங்களுக்கு இந்த ப்ரீ டயபெட்டிஸ்க்கான காரணங்களா இருக்கலாம். இதை நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்றது, சுகருக்கு போகாம எப்படி இதை ப்ரீ டயபெட்டிஸ்ல இருந்து கண்ட்ரோல் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்தி லைஃப் ஸ்டைல நீங்க பண்றது மூலியமா இந்த ப்ரீ டயபெட்டிஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது போதுமான அளவுக்கு உடற்பயிற்சி, வாக்கிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கூடவே ஃபுட் ஹேபிட். ஸோ ஹெல்த்தியான ப்ரோட்டீன், ஹெல்த்தியான ஃபேட், ஃபைபர், எடுக்கிற கார்போஹைட்ரேட்டும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக எடுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் காம்பன்சேட் பண்ணி எடுக்கும்போது இந்த ப்ரீ டயபெட்டிஸை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, ஒன்ஸ் இந்த ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கீங்கன்னா இது ஒரு இண்டிகேட்டர். மேபி நீங்கள் ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் நீங்கள் பண்ணலைன்னா அது டயபெட்டிஸாக மாறதுக்கான சான்சஸும் இருக்கு. வேலை நீங்கள் ப்ரீ டயபெட்டிஸாக இருக்கீங்கன்னா மெடிசன் இல்லாமல் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலியமா இதை நீங்கள் கியூர் பண்ணிட்டு இல்லாமல் உங்களோட ஆக்சுவல் பாடி வெயிட்ல நீங்கள் ஒபிசிட்டியாக இருக்கீங்க, ஸோ உங்களுடைய வெயிட் அதிகமாக இருக்குன்னா 5 to 7% ஆஃப் வெயிட் குறைக்கிறது மூலியமாவும் இந்த ப்ரீ டயபெட்டிஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ டயபெட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குண்டான டயட் மாடிஃபிகேஷனும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சையும் பண்ணலைன்னா கண்டிப்பா இந்த டைப் 2 டயபெட்டிஸா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.